இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். எல்லாருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதியிலேருந்து நம்ம லீவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சம்மர் வெக்கேஷன் கூட இவ்வளோ டேஸ் போகுமான்னு தெரில. அது மாதிரி 11லேருந்து 19 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லீவை என்ஜாய் பண்ணுறாங்க. பட் த ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெயிலர் படத்தில் வரும்ல, தீனோ தீனன 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 தனனா தனனா அப்படின்னு ஜெயிலர் படத்துல வர்ற ரஜினிகாந்த் மாதிரி சிரிச்சுக்கிட்டு வாழக்கூடிய சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டோம். அதாவது மாசத்துக்கு 3 நாள் லீவ் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அது என்ன கம்பெனியா இருந்தாலும் வருஷத்துக்கு 36 நாள் எடுத்துக்கலாம். ஆனா இந்த மாசத்துக்கு வெறும் 3 நாள் தான் எங்களுக்கு லீவு அப்படிங்கிற சூழ்நிலைக்குள்ள நாங்க தள்ளப்பட்டோம். சரி, அப்படி இருந்தாலும் இந்த பொங்கல் ஹாலிடே தமிழ் மரபான இந்த டேவை லீவ் கொடுத்துருக்காங்க. இது பொங்கல் மரபுக்காக 14ஆம் தேதி லீவ் கொடுக்கல. சங்கராந்தின்னு சொல்லிட்டு மற்ற மாநிலங்கள்லாம் கொண்டாடுறாங்க இல்லைங்களா, அதை கன்சிடர் பண்ணி தான் இந்த 14ஆம் தேதி மட்டும் ஹாலிடேவாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் நான் இந்த வருஷம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் 14ஆம் தேதிங்கிறது மட்டும்தான் லீவு. 15, 16, 17 லீவ் கிடையாது. பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மரபு இருக்கிற கண்ட்ரீஸ், தமிழை மதிக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் ஹாலிடேவை பொங்கல் வெக்கேஷனாக கொண்டாடுறாங்க, ஓகேங்களா? ஒன்லி இன் இந்தியா, அதுவும் பர்டிகுலர்லி இந்த பீடா போட்ட வடக்கன்ஸ் கம்னட்ஸ் அவனுங்க பண்ணுற வேலை. சரி, ஓகே, ஃபைன். இன்றைக்கான கான்டென்ட் என்ன அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே காலையில் போடுற கான்டென்ட் தான். எதிர்நீச்சல் சீரியலோட 22வது எபிசோடை பற்றி நம்ம பேச போகிறோம், ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே, எல்லாருமே லுக்ஸ் நல்லா இருக்குன்னு பர்சனலாக சொன்னீங்க, தேங்க்யூ. இப்போ சொல்கிறேன், ஓகேங்களா? அதாவது இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, சக்தி அருவாளோட வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா? ஆமாம், அந்த இதுலேருந்து ஆரம்பிக்குது. நம்ம கதிரையா வண்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வண்டியோடு வர்றாப்புல காரில். வீட்டில் வர்றப்ப சக்தி நேராக அருவாள் எடுத்து பாயிறான். அதுக்கு முன்னாடியே நம்ம கதிரையாக்கு ஆதிரை செல்வி சக்தி இந்த மாதிரி அருவாளோடு நிற்கிறானே அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ண, அவன் லைட்டாக என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், அவன் என்ன சின்ன கிறுக்கு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப நேராக சண்டை போடும்போது தாரா ரொம்ப டென்ஷன் ஆகி, அப்பா என்னப்பா இப்படி செய்றீங்க, சித்தப்பா என்னப்பா செய்றீங்க, வருங்கால ஜென்ரேஷனுக்கு நீங்கள் வயலன்ஸை விட்டுட்டு சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு அது ஆதங்கப்பட 2 பேருமே அடங்கி உக்காந்துடுறாங்க. மீன்வைல் அப்படியே எபிசோட்ஸ் கடந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனனிகிட்ட நந்தினி சாரி கேட்குது. அதே சமயத்தில் ஜனனியும் நந்தினி கிட்ட சாரி கேட்குது. 2 பேருமே சிஸ்டர்ஸ் சாரி கேட்டுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் எபிசோட் ஃபுல்லாக ஒரே செக்மெண்ட்டை நோக்கி தான் போணுச்சு, ஓகேங்களா? காமெடியாக பேசுகிறதுக்கு, சீரியஸாக பேசுகிறதுக்கெலாம் எந்த ஸ்கோப்பும் கிடையாது. பட் ஓவராலாக இது மட்டும்தான் போணுச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இந்த இடத்துல தாரா இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம கதிரையாவோட இதில் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆகிருக்கு. ரேணுகாவுக்கு இதுக்கு மற்ற தண்ணி கேனு எந்த கேரக்டருக்குமே இது செட் ஆகலை. ஒன் அண்ட் ஒன்லி நந்தினி கேரக்டரும் கதிரையாவும் தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய ப்ரைவேட் ஸ்பேஸ் ஆன அந்த இடத்துல. தாரா சும்மா எட்டி நின்று பார்க்குது. அப்படி பேசும்போது, ஏய் இன்னொருத்தவங்க சொல்கிறத வச்சு கேட்டு நீ ஏன் முடிவு எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி கதிரையா கொஞ்சம் டீசெண்டாக, அதாவது இந்த மாதிரி சாஃப்ட் டோனில் அட்வைஸ் பண்ணுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எப்பயுமே வெட்டு 1 துண்டு 2 அதிரடி தடாலடின்னு இருக்கிறவர் சாந்தமாக உட்காந்து அட்வைஸ் பண்ண டக்குன்னு தாரா உருகிடுச்சு. அப்பா நான் உங்களை நம்புகிறேன்ப்பா, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த தந்தை மகள் பாசம் அதுவாக இருக்கட்டும், அது அப்படியே கதிரையா பக்காவான சுயநலக்காரனாக மாறிட்டான். பக்காவான சுயநலக்காரனாக மாறிட்டான். குடும்பம் கூட்டு குடும்பம் அப்படின்லாம் இல்லாமல் இருக்கு,
குடும்பத்து மேல பாசம் இருக்கு. எப்படி? அம்மா, அப்புறம் தர்ஷன், அப்புறம் ஆதிரை செல்வி. இந்த 3 பேருக்கு ஒரு தனித்தனி ஷேர்ஸ எழுதி வச்சுட்டு, மிச்சது எல்லாத்தையுமே அவனே எடுத்துக்கலான்னு இருக்கான். ஞானத்துக்கும், சக்திக்கும் பட்டை அடிக்கணும்னு நெனைக்கிறான். வில்லன் தான். ஆனா சுயநலமான வில்லனா இருக்கான். அவன் அதாவது ஒரு எலிவேஷன குடுக்குறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் ரோல வந்து குடுக்க போறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்டின்னா, கதிருக்கு சப்போர்ட்டா பார்த்தீங்க அப்டின்னா, ஆதிரை, தர்ஷன் அண்ட் வந்து இப்ப அந்த வரிசையில தாராவும் இணைஞ்சிருக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் பெரிய பொண்ணா இருக்கு. போன சீசன்ல தாராவ சின்ன பொண்ணு, சின்ன தாராவ வச்சிருந்தாய்ங்க. இப்ப அந்த 6 மாசத்துக்குள்ள பார்த்தீங்க அப்டின்னா, தாரா வந்து நெடுன்னு வளர்ந்து பெரிய பொண்ணா இருக்குது. ஓகேங்களா? ஆ சீரியல்ல இது மாரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் சகஜம் தான். அந்த தாராவா நடிச்ச அந்த சின்ன பாப்பா அதோட Instagramல இந்த மாரி எங்க திரு சார் வந்து அதாவது திருச்செல்வம் ஓகேங்களா? திருசெல்வம் சார் வந்து வேணும்னே என்ன வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. வேணும்னே என்ன இது தூக்கிட்டாரு அதுல அப்டின்ட்டு. அவரு கதைய வேற மாரி கொண்டு போயிருக்காரு. வேற மாரி கொண்டு போறதுக்கான ஏன் மெயின் ரோலான, கீ ரோலான ஜனனியே மாத்தும் பொழுது, இந்த சின்ன பாப்பாலாம் எம்மாத்திரம் ரைட்? ஸோ அந்த மாரி எல்லா ரோலையும் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அந்தன் வகையில கதிர் அப்படிங்கிற கேரக்டர் தான் இனிமே ஆதி குணசேகரனாவே கலக்கப்போது. எனக்கு தெரிஞ்சு ஆதி குணசேகரன் வந்து முடிச்சிருவாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த சாப்டர க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கதிர் அவர்தான் மாஸா நிக்கப் போறார். ஓகேங்களா? இவ்வளதான் மக்களே. ஓவரால் எபிசோட் கடைசியில நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி வரல. அப்படியே பில்டப் குடுக்குறாய்ங்க, சட்டுன்னு ஆஃப் பண்ணிட்டாய்ங்க. ஓகேங்களா? இப்ப அதாவது வில்லன் தான் ஜெயிக்கிறான் இந்த சீரியல்ல. வில்லன் ஜெயிச்சா என்னமோ நாம ஜெயிச்ச மாரி ஒரு ஃபீலும் வருது. அது என்னன்னு தெர்ல. நமக்குள்ள அந்த நெகட்டிவிட்டி இருக்கா? இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? நம்ம நந்தினி வந்து ரொம்ப கன்ஃப்யூசிங் ஸ்டேட்ல இருக்காங்க. பட் தாரா வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஜனனிய வந்து லைட்டா இன்சல்ட் பண்ற மாரி பேசுறாங்க. ஓகேங்களா? அது வந்து அதோட கட் பண்ணி தொடரும் போட்டாய்ங்க. ஓகேங்களா? இவ்வளோதான் மக்களே. ஆ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் பொங்கல என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா? சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் நம்ம மண்ணுல விளைய வைக்கிற காய்கறிய வச்சு கூட்டு செஞ்சு நல்லா ருசியா சாப்பிடுங்க. சாயங்காலம் ஆனா கரும்ப கடிச்சு அப்படியே தின்னுடுங்க. ஓகேங்களா? சக்கைய துப்பிடுங்க கைஸ். சாறு மட்டும் தான் நமக்கு வேணும். ஓகேங்களா? ஸ்டார்ச் கன்டென்ட் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். அந்த ஸ்டார்ச்ச வச்சு பெரிய பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இருந்தாலும் பார்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்நிய நாட்டுல விளைய வைக்கக்கூடிய காய்கறிகள சாப்பிடுறத கொஞ்சம் குறைச்சுக்கணும். ஏன்னா, அந்த நாட்டோட கிளைமேட்டுக்கு ஏத்த மாரி தான் அந்தந்த காய்கறிகள் இருக்கும். நம்ம காய்கறிகள் மாரி அவ்வளோ ஒரு சுகாதாரமான காய்கறிகள் வந்து நம்ம நாட்டுடைய இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாரியான காய்கறிகளா எடுத்து சாப்பிடுறது தான் உடலுக்கு ஆரோக்கியம். ஓகேங்களா? சரி ரைட்டு. நான் விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பேன். இத்துடன் வீடியோவை முடிவடைகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார் சைனிங் ஆஃப் பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.